இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் அரசியல் லாபம் பெறக்கூடாதுக்கு ரசூலுல்லாஹ் அடுத்த கட்டத்தை பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் அரசியல் லாபம் பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்த சான்ஸ் இருந்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வச்சு அரசியல் லாபம் பெறுவதற்கு மிக சான்ஸ் யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பரக்கலாம். ஏன்? நபிகளாருடைய குடும்பத்துக்கு அடுத்த சான்ஸ். ஆட்சி என்ன பொதுவாக எப்படி இருக்கும்? அன்னைக்கு ஜனநாயகமா இருந்துச்சு. ஜனநாயகம் அது வேற ரூட்டு, அது மன்னராட்சி தான் தெரியா, அது வேற ரூட்டால வர்றது. அது ஒரு விதமான இது. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஜனநாயகம் என்ற தன்மையில இல்லாம காலத்துல மன்னராட்சியா என்ன செஞ்சது இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு அடுத்தது பிள்ளை, ஆண் பிள்ளைகள். அப்ப யாருக்கு போகணும்? மருமகன். அப்ப இப்படித்தானே போகணும். இங்கதான் இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லவே இல்லை. அபூபக்கரை தொழுவீங்க என்றாங்க. அபூபக்கரை தொழுவிக்க வைங்க என்றாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போறோம், அபூபக்கரை தொழுவிக்க வைக்க போறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்கத்துல மிச்சம் விளக்கம் உள்ளவங்க. ஆயிஷா சொன்னா அபூபக்கர் தொழுவிச்சா அழுவாரு அப்படின்னாங்க. அதுக்கு முந்தைய அபூபக்கர் எல்லாம் தொழுவிக்கலையா? தொழுவிச்சாங்க. ஆயிஷா அவங்களுக்கு தெரியும் இது ஆட்சிக்கு முற்படுத்துற விஷயம். இது ரசூலுல்லாஹ் எவ்வளவு கோபப்பட்டாங்க. நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த பெண்கள் உள்ளவங்க மாதிரி ஆகிக்கிறீங்க, அவரை தொழுவிக்க வைங்க. நாங்க ரசூலுல்லாஹ் மறைமுகமா ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, செய்ய வைக்கிறாங்க. ஆயிஷா அவங்களுக்கு புரியுது. ஆயிஷா அவங்களுக்கு புரியுது. ஏன் எனது தந்தை அந்த விஷயத்துல போய் சிக்கணும் என்றதுக்கா ஆயிஷா அவரை என்ன செய்யறாங்க, இழுத்தெடுக்க நடந்துக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ்களுக்கு புரியுது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பதில சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பாக்குறாங்க, அங்க அரசு இந்நாள் தான் தலைவர் எல்லாம் சொல்லிட்டு போக நினைக்கிற ரசூலுல்லாஹ். இன்னும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கும் இந்த அரசியல் ரீதியான ஒரு பொறுப்பு தாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா, எங்கள்கிட்ட கேட்கிறவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். நாங்க இதை இங்க கேட்டாலே வேட்பாளரா நின்றாலே ஆல் ரிஜெக்ட். இங்க வேட்பாளர் நிக்க கூடாது. வந்தா அவன் தகுதி இல்லைன்னு அர்த்தம். வந்தால் வேட்பாளராக நிக்க ஒரு சில இடங்கள்ல அனுமதி இருக்குது. அதாவது கேட்க முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை வந்து என்ன செய்யுங்க, பொருளாதார பொறுப்பு எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது எப்பன்னா தன்னை விட வேறு யாரும் நல்லவர் இல்லை, இதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நான் இருந்தா இந்த மக்களுக்கு நிறைய நல்லவு செய்யலாம், வேற யாருமே அந்த இடத்துல என்ன இல்லைன்ற கட்டத்துல கேட்கலாம். ஆனா இங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, கேட்க கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன குடும்பத்தில் உள்ளவர்கள் வராம இருக்கிறத ரசூலுல்லாஹ் நிறைய விரும்பினாங்க. குடும்பத்தில் உள்ள இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு போறாங்க. தனக்கு ஒரு ஹக் இருக்கு நினைச்சு தான் போறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகளாருடைய குடும்பமே உங்களை வந்து அல்லாஹ் மர்மைக்காக தேர்ந்தெடுத்துக்கிறான், இது உங்களுக்கு வானானா? அரசியல்வாதியுடைய மகன், ஒரு தலைவருடைய மகன் யாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன், கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அதை பயன்படுத்தி என்ன செய்யல, அங்க வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரசியலை சிறந்த முறையில் செய்யறவர் யாரா இருப்பாரு, இதுல மிகவும் வெறுப்புள்ளவர் யாரு, அவர் தான் நல்ல முறையில் செய்வார். இது வானாண்டு, இன்றைக்கு வானாண்டு சொல்றேன், எனக்கு இதெல்லாம் வானாண்டு போனா முன் எப்பயும் இருப்பாரு, ஓட் போடுற இடத்துல அவர் எப்பயும் இருப்பாரு. ஆனா வானாண்டு சொல்லிக்கிறது அந்த வானம் அல்லது. இது எது என்று சொன்னால் வானாவே வானாண்டு உண்மையாக நினைக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, வரவே வேண்டாம் என்று சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய தலைமையில பிரிக்க கொடுக்கப்படுது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அழகா கலீஃபாவாக என்ன செய்யலாம், வரலாம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் மூணு பேருக்கு கொடுத்துருங்கன்றாங்க. வணங்கிட்டா கொடுத்து முடிஞ்சாச்சு, சரி, அதுக்கு பிறகு இதுல ஒரு ஆள் விட்டுருங்கன்றாங்க. அப்படி போய் நான் விட்டுறேன்றார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். 6 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் விட்டு கொடுத்து போங்கன்றாங்க. அவர் முதலா விட்டு கொடுக்கல, எக்ஸ்ட்ரா பெஸ்ட்டுக்கு 3 பேர் கொடுத்துட்டு எல்லாரும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆட்சியை விட்டு கொடுத்தாங்க, பொறுப்பு வரமுதி. உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாரு, நான் விட்டு கொடுத்துறேன்றாரு. இப்ப 4 பேர் விட்டு கொடுத்தாச்சு. அதாவது நான் விட்டு கொடுப்பேன் என்ற எண்ணம் அவருக்கு இருப்பதனாலதான் நான் 4வது இருந்து கொள்வோம். 3 பேருக்கு கொடுக்கட்டும் என்ன செய்யறாங்க, தனக்கு ஒரு ஆள் தருவாரே அப்படி செஞ்சாரு. அதுக்கு பின்னால கடைசிக்கு இந்த 2 பேரை கொண்டு வந்து வச்சாங்க. இப்படித்தான் என்ன செஞ்ச இஸ்லாம். இஸ்லாத்துல எவரும் அன்சார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் இடம் கொடுத்தாங்க. எதுக்கு? மதீனால யாராவது ஆட்சியாளராக வந்தாரா? அன்சார் ஒரே ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சச்சரவு பட்டார்களே தவிர அதுக்கப்புறம் ஒரு ஹலீஃபா வந்தாரா? யாரும் வரல. அப்ப அந்த அன்சார்கள் வந்து உண்மையிலே ஆட்சிக்கு ஆசைப்பட்டு இதை செய்தார்களா? இல்லை. அதனாலதான் அதுக்கு பிறகு யாருமே வரல, அன்சார்கள் இருந்து யாருமே வரல ஆட்சியாளர்களாக. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போறாங்க, நீ பாருங்க, நீங்க தான் என்னோட நல்லா ஃபிட்டா இருந்துக்கிறீங்க, ஆட்சி பந்ததே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பொறுத்துக்கங்க, மறுமையில ஹவுதுல் கௌசரில் சந்திக்கும் வரைக்கும். அப்படின்னா என்ன, அரசியலை விட்டு நீங்க தூரமாக இருங்க என்று சொன்ன ஒரு மார்க்கம்
இஸ்லாமிய மார்க்கம். அரசியலை விட்டு நீங்க தூரமா இருங்க, உங்களோட ஆன்மீகத்தை பாதித்துக் கொள்ளாமல். இஸ்லாம் ஆளும், இஸ்லாம் மக்களை ஆளும், ஆள்வதற்கு ஆட்சியாளர் உருவாக வேண்டும். அது எப்படி உருவாகணும்? விலகி விலகி நான் இல்லை நீ இல்லை என்று இருக்க கூட ஒரு ஆள் என்ன செய்யணும்? செலக்ட் ஆகணுமே தவிர எப்படி செலக்ட் ஆகக்கூடாது? நீயா நானாண்டு செலக்ட் ஆகக்கூடாது, நீயா நானாண்டு செலக்ட் ஆகக்கூடாது. அப்படி செலக்ட் ஆகினா அங்க பிரச்சனை தான் வரும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இஸ்லாத்துடைய ஆன்மீகம் ஏமாறுவதற்கோ அரசியல் லாபத்துக்கோ அல்ல. ஆனா உலகத்துல எல்லா எதையும், ஆனா இல்ல அற்புதம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை தவிர அரசியலை வேற எந்த மார்க்கமும் தெளிவா சொல்லல. வேற எந்த மார்க்கத்திலையும் குற்றவியல் சட்டம் சொல்ல சொல்லுங்க, பொருளியல் சட்டம் சொல்ல சொல்லுங்க, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அன்பாக இருங்கள் மட்டும் ஒரு வசனம் என்ன செய்யலாம் சொல்லலாம், அதான் உண்மை. யாரும் கோவிச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அன்பாக இருங்கள் மட்டும் என்ன செய்யலாம் சொல்லலாம். இஸ்லாத்துல அப்படி இல்ல. குற்றவியல் சட்டம் எப்படி, ஒரு கோர்ட் எப்படி இருக்கணும், விளங்கிட்டா, அதுல விசாரணை எப்படி இருக்கணும், எல்லாமே தெளிவு. ஒரு நாட்டை வச்சு ஆள முடியுது, ஒரு நாட்டை வச்சு ஆள முடியுது, ஆண்டுது, சட்டங்களை வச்சு ஆள முடிஞ்ச ஒரு மார்க்கத்துல என்ன செய்யறோம் இருந்து கொண்டிருக்கும். இருந்தும் அரசியலுக்கு ஓடாதீங்கன்னு சொன்ன ஒரு மார்க்கம் எது? இதே மார்க்கம் தான். எனவே ஆன்மீக சப்ஜெக்ட் என்ன செய்யல இஸ்லாம் வரல. எந்த அளவுக்குண்டா, ஒரு ஆட்சியாளர் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? இஸ்லாம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு என்ன ஹக்க கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு நீங்க அமைதியா இருந்துருங்க, நீங்க அடங்கி வாழ்ந்துருங்க, அப்படி என்றுதான் இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறோம்? அடிமை வாழ்க்கை அப்படின்னு. அடிமை வாழ்க்கையில வாழ்றது போயிடும். அநியாயமா என்ன செய்யணும்? குத்துப்பட்டு சாகணும். ஒன்றில் உஸ்மான் ரலியல்லாஹு இருப்பார், அல்லது பஷார் அல் அஸத் இருப்பார், ரெண்டு ஒருத்தர் இருப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு இருந்தா அவர் மௌத்தாயிருவார். ஆட்சியாளர் நல்லவராயிருந்தா உங்களால யார் மௌத்தாகுவாரு? அவர் மௌத்த. கெட்டவராக இருந்தா நீங்க மௌத்தாகுவீங்க. இதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, அதுல நடக்காது. விட்டு கொடுத்து போறவே குறைவு, விட்டு கொடுத்து போறவே குறைவு என்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படித்தான் அதாவது இத்ரிஸ் லிபியால இவர் வருவதற்கு முன்னால், கடாபி வருவதற்கு முன்னால் இருந்தார் இத்ரிஸ். அவரை அதாவது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அதாவது எப்ப பார்த்தாலும் என்ன இந்த அவருக்கு எதிராக வாத கருத்துக்களை சொல்லி அவரை வீழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்னது இத்ரிஸ் அல்ல இப்லீஸ், இத்ரிஸ் அல்ல இப்லீஸ் சொல்லி சொல்லி ஆர்ப்பாட்டம் போட்டு என்ன செஞ்சிட்டாங்க. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இறங்கினார், ஆட்சி விட்டு இறங்கினார். யாரெல்லாம் அவங்க இத்ரிஸ் அல்ல இப்லீஸ்ன்றாங்க, நீ ஏத்துக்காத, நீ என்ன செய்யாத ஏத்துக்கிட்டார். வந்தது யாரு? இப்லீஸ் தான் வந்தான், விளங்கிட்டா? அப்ப இதுதான் நல்லவர்களை நம்ம இழப்போமே தவிர, அல்லது கெட்டவர்களால் கொல்லப்படுவோமே தவிர எதுவும் நடக்காது.